இப்பதான் வந்தாரு ஏபிசிடி கற்றுக்கிறதுக்குள்ள சிஎம் ஆகிறேங்கிறாரு. அவர் சிஎம்மாவே நடக்கிறாரு. பார்த்தீங்கன்னா தெரியும். இக்தார் கலந்துட்டார் ஐயா. அவர் கத்தியிலையும் பீஸு இந்த மாதிரி இதுலாம் அவர் வந்து வேட்டையாடுற மாதிரி. அது முஸ்லீம் தீவிரவாதிகள். அது பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தீவிரவாதியை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இவர் வந்து மேலே தனியாக அந்த ராக்கெட்டாக ஏதோ ஒரு இளவு அதில் போய் அந்த உள்ளே இருந்து அவர் தூக்கிட்டு வருவார். இப்போ திடீர்னு போனால் இக்தார் வந்து உட்காந்து கூழு குடிக்கிறார். என்ன பனையூர்லேருந்து ஒரே ஒரு முறை தான் வெளியே வந்திருக்காரு. ஆனால் சிஎம் ஆனுங்கிறாரு. பஞ்சு சவுத்தில் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டாருங்க. செருப்பு போட மாட்டேன்னு சொன்னவர் 4 நாளில் செருப்பு போட்டுட்டாங்க. பாஜகவுடன் கூட்டணி சேர்வதற்காக தவம் கிடைக்கிறார்கள்னாரு. நம்மால் ஒருத்தர் பாஜகவா நோன்னு சொல்லிட்டு இருந்தவரு கடைசி நேரத்தில் 6 மாதம் இருக்குல்ல கூட்டணிக்கு, அப்போ நாங்கள் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாரு. எப்போ நாம் 1லேருந்து ஆரம்பிப்போம். திமுக கூட்டணி 1லேருந்து இப்போ ஒவ்வொரு ஆளுக்கு எத்தனை % ஓட்டு இருக்குன்னு ஆரம்பிப்போம். ஆனால் இங்கே பாஜக அதிமுக சேர்ந்தா -18லேருந்து ஆரம்பிக்கணும். அப்போ இவங்க சேரணும்யா, அப்பதான் நல்லது. எங்க மருத்துவர் காந்தராஜன் எப்படா மாட்டுவேன் நினைச்சிட்டே இருந்திருக்காரு. இப்ப பேசினதுக்கு அவருக்கு இருக்கு. இப்ப பேசினார்ல அண்ணா பேசின பிரிவினை அப்படியே இருக்குனார்ல, அங்க வெளியே நோட் போட்டாங்க. அவர் இன்னும் 10 நிமிஷம் பேசினாருன்னா நமக்கு மேல எங்க மாசன மேலேயும் கேஸ் வந்துடும். ஆனா அவ்வளவு விஷயம் இருக்குங்க. பாருங்க, போற போக்குல எவ்வளவு விஷயத்த சொல்லிட்டு போயிட்டாங்க. நான் தான் ராம்சார்ட்ட சொன்னேன், பெஸ்ட் யூடியூபர். அது பாண்டியன் சொன்ன மாதிரி அவர் இதை கேட்கணும்னா காதல் இதை வச்சுதான் வரிசை நின்னாங்க அவர் அடிக்கிறதுக்கு. எப்படா காந்தராஜனை வெளியே வருவாரு அடிக்கணும்னு நிறைய பேர் காத்துட்டு இருந்தாங்க. ஆனா பார்த்தோன்னு விட்டுறாங்க. அது காரணம் அவ்வளோ விஷயங்காருங்க. எனக்கு நம்மளை போகிற போக்கில் கிட்டி விட்டு போயிட்டாரு. நான் வந்து நம்மளையும் ராஜீவ் கொலையில் என்னையும் தான் பிடிக்கிறதுக்கு தெரிஞ்சாங்க. எனக்காவது பரவாயில்லைங்க. என் வரவேற்புக்கு எனக்கு பாம் குரல் நடந்தது. அப்போ வந்து பிரபாகரன் கூட இருக்கிற பேபி சுப்பிரமணியம் வந்துட்டு போனார். வந்து எனக்கு ஒரு படம் தம்பி கொடுத்துச்சின்னு சொல்லி படம் கிஃப்டாக கொடுத்துட்டு போனாங்க. அந்த ஒரு படத்துக்காகவே என்னை வந்து உள்ள தூக்கி வைக்க போகிறாங்கன்னு சொன்னாங்க. இப்போ அண்ணன் போகும்போது சொன்னார், போகிற போக்கில் நான் பிரபாகரனோடய இருந்தேங்கிறார். அப்புறம் இவர் விட்டுருப்பாங்களா? இதில் இன்னொரு புது தகவல் வேறு சொல்லிட்டார், நான் வீரப்பனோட இருந்தேன்னாரு. இது எப்போ தெரியாமல் போச்சு? ஜெயலலிதாவுக்கு தெரியாமல் போச்சு. இல்லைன்னா எனக்கு அடுத்து போடா அவருக்கு தான். ஆக எல்லாத்துலேருந்தும் தப்பிக்கிறதுங்கிறத விட அந்த விஷயதானம் உண்மையிலேயே கடைசியில் பேச வச்சுக்கணும். எங்கள் அண்ணனை கடைசியாக பேச வச்சு கல்லன்னு அது அண்ணன் சொன்ன மாதிரி, பாண்டியன் சொன்ன மாதிரி எல்லா பால்லையும் சிக்ஸர். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது பாண்டியன்னா அவர் இந்த குருநானக் காலேஜுக்கு பேச வந்தால் எப்படி பேசுவார் அது மாதிரி பேசிட்டு போயிட்டார். ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு என்னெல்லாம் பேசுவாங்களோ. ஆனால் அவருக்கு ஒரே சந்தேகம் என்னன்னா, மாற்றாரும் போற்று மகத்துவ ஆட்சி. நான் கம்பெனி ஆர்டிஸ்ட்டு. நான் எங்கள் ராமண்ணன்னா கம்பெனி ஆர்டிஸ்ட்டு. நீங்கள் வந்து தொழிலுக்கு புதுசு இங்கே. ஆனால் மாற்றாரும் போற்று மகத்துவ ஆட்சின்னு நம்மளை நம்ம இந்த இவங்கெல்லாம் மதிக்கிறாங்களா அதை எடுத்து சொல்லுங்கன்னு தான் அவர் கூப்பிட்டுருக்காரு. அதுக்காக தான் கூப்பிட்டாரு ஒழிய என்ன நம்மளை விட்டு அவங்கள எப்படி பிரிக்கிறது? அதாவது ஐயன் திருவள்ளுவர் ஒரு குறள்ல சொல்லுவார், அந்த சனியரை மறந்து தொலைச்சிட்டேன். குடிதழுவி கோல வச்சு மாநில மன்னன் அடிதழுவி நிற்கும் உலகு. அது வந்து கலைஞருக்கும் பொருந்தும்,
அண்ணன் தளபதிக்கும் பொருந்தும். ஏன்னா ஒரு மாநில மன்னன் என்ன செய்கிறாரோ அதை அடிவற்றி மற்ற மாநிலங்கள்லாம் காப்பி அடிக்கிறதுக்குள்ள அது எங்கள் மாசு வந்து அழகாக சொன்னார். அதுக்கு முன்னாடி எல்லாரையும் அரவணைச்சு போகணும். இப்போ பாண்டியன் சொல்லும்போது சொன்னாங்க பாருங்க, ஏன்னா எல்லாமே சேர்ந்து கூட்டணிலாம் சேர்ந்து ஒரே கட்சியாக தெரியுது அப்படின்னு சொல்லி. அதுக்கு நல்ல உதாரணம் அனைத்து கட்சி இந்த தொகுதி வரையறதுக்காக அனைத்து கட்சி கூட்டம் போட்டிருந்தாங்க. நீங்கள் ஒரு பரபரப்பாக இருந்துச்சு 5ஆம் தேதி. அப்போ எனக்கு வந்து 4ஆம் தேதி 5ஆம் தேதி 4ஆம் தேதி வந்து எனக்கு வந்து ரகசியமாக எனக்கு ஒரு ஃபோன் வருது. அண்ணே வாழ்த்துக்கள்ண்ணே, உங்களுக்கு விருது அரசாங்க விருதுன்னாங்க. நான் யார்கிட்டையும் சொல்லலை. எனக்கு வந்து கலைஞர் எழுதுகோள் விருது எனக்கு உங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னு சொன்னாங்க. இது 5ஆம் தேதி. 4ஆம் தேதி நான் அதை உண்மை யார்கிட்டையும் சொல்லலை. எனக்கு சொன்னவர் உண்மையை சொன்னாரா பொய்யை சொன்னாரா, நம்மளையே எழுதுகோள் விருது சரியான விருது, அது பெரிய விருது, நம்மளை எப்படி தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்ட்டு நான் யார்கிட்டையும் சொல்லலை. நான் என்ன நினச்சேன், காலையில் அறிவிப்பு வரும், அறிவிப்பு இருந்தால் சொல்லிடலாம். காலைல முறை சொல்லி பார்த்தேன், அறிவிப்பு வரல. ஏதாவது செய்தி வரும், வரல அப்படியே இருந்தது. அன்னைக்கு சாயந்தரம் வைத்தியநாதன் பொண்ணுனாங்க, அது செய்தித்துறை ஐஏஎஸ். ஆனால் கன்கிராச்சுலேஷன் உங்களுக்கு விருதுனர். ஏங்க இது என்னங்க சட்டம் இல்லாமல் கொடுக்குறாங்க, நீங்கள் என்னங்க அறிவிப்பே கொடுக்கல, நாளை காலையில் இருந்துட்டு இப்போ சட்டம் இல்லாமல் சொல்கிறீங்க அப்படின்னா. இல்லைண்ணே வரும்ண்ணே அப்படின்னாரு. அடுத்த நாள் காலையில் எனக்கு 10 மணிக்கு வர சொல்லிட்டாங்க. போனேன். 10 மணி ஆச்சு, 10:30 ஆச்சு, 10:45 அப்புறம் ஏன்னா அண்ணன் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அப்போ ஒருத்தர் இருந்தார், அண்ணே ஒன்றும் இல்லை அப்போல்லாம் போயிட்டு வந்துடுவாங்க அண்ணன் அப்படின்னு ஒரு மெய்காப்பாளர் வந்து சொல்கிறார். 10:50 ஆச்சு. இன்னொருத்தர் வந்தார், முக்கியமான ஆள். அண்ணன் வந்து உங்கள்கிட்ட சொல்ல சொன்னாங்க, அப்போல போயிட்டு வந்துடுவாங்க, கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு, கோச்சு வேணான்னு சொன்னாங்க. மறுபடியும் இன்னொருத்தர் வந்தார். இதெல்லாம் 5-5 நிமிஷத்துக்கு வரைக்கும் சொல்லிட்டே இருக்காங்க. 11-17 ஆச்சு, வரேன்ட்டாங்க. அதுக்கு முன்னாடி எனக்கு 6 பேர் வந்து வருத்தம் தெரிவித்தாங்க, லேட்டாக. மறுபடியும் வந்துச்சு. வந்து என்னை பார்த்த உடனே சொன்னது, அண்ணா கோச்சிக்காதீங்க, அம்மாவை பார்க்க போயிட்டேன், கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா. என்ன அவங்ககிட்ட பார்த்தேன். அப்போ பேசிகிட்டு இருந்தோம். எங்கள் அம்மாவுக்கு என்ன ஆச்சுண்ணே, இடையில போகிறீங்களா, ஏதாவது வருத்தமா, ஏதாவது கொஞ்சம் வருத்தமாக இருக்காங்கண்ணா. இல்லை நான் காலைல பார்க்க போனோம், நான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அப்பையும் சொல்கிறாரு, அண்ணா கொஞ்சம் அதனால லேட் ஆகிடுச்சுண்ணே அப்படின்னாரு. அப்புறம் கொஞ்சம் பேசிட்டு வந்துட்டோம். சார் நாம் வந்து ஒரு சாதாரண பத்திரிக்கையாளர், ஒரு சிஎம் சார். லேட்டாக 1/2 மணி நேரம் லேட்டாக வர்றதுக்கே ஒரு கிட்டத்தட்ட 8 தடவை சாரிங்கிறார். இது நமக்கு பெருமை இல்லை. ஒரு பத்திரிக்கையாரன் வந்திருக்கான், அவனை உட்கார வச்சிருக்கோம், இந்த பண்புங்கிறதுல இதாங்க திராவிட மாடல்னு சொல்றான். இது எங்க கனெக்ட் ஆகுதுன்னா, பெரியார் விருது எனக்கு 2010 நான் சொல்லியிருந்தாங்க. அப்போ வள்ளூர் கோட்டம் பேராசிரியர் வந்துட்டாரு, எல்லாரும் வந்தாச்சு. அண்ணன் வர்றதுக்கு 15 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு. நானும் உட்கார்ந்தேன். ஒரு 20 நிமிஷத்துல வந்துட்டாங்க. வந்த உடனே பேராசிரியர் சொல்றாரு. சொன்ன உடனே எனக்கு, நான் பக்கத்துல இருக்கேன், யோ உமக்கு தான் வந்திருக்காரு, அவர் உடம்பு சரியில்லாம படுத்துட்டாராம், தூங்கிட்டாராம். அண்ணன் சொல்றாங்க. எனக்கு நான் காதில் கேட்குற மாதிரியே, ஐயோ நான் தூங்கிட்டேன், எனக்கு வந்து எழுப்பியிருக்காங்க, நான் எந்திரிக்கவே இல்லை, கோபால் கொடுக்கணுமே, ஐயோ அதான் ஓடியாந்தேன். யோ உமக்காதான் ஓடியாந்துருக்காரு. இது அந்த அன்பை நம்ம வாங்கி வச்சிருக்கோம், அது வேற விஷயம். இப்ப இதே பண்பு தந்தைகிட்ட இருக்கு, தனையன்ட்டே இருக்கு. அதை விட முக்கியம், ஏன் முத நாள் சொல்லல, இது அறிவிக்கல அப்படிங்கிறதுக்கு காரணமே, இந்த அனைத்து கட்சி கூட்டம் போட்டாங்க பாருங்க.
இந்த செய்தி வந்து அதை கெடுத்துடக்கூடாது. அதாவது இந்த விருது செய்தி முதல் நாள் வந்து இந்த அனைத்து கட்சி கூட்டம் வந்து கூடுறத இந்த செய்தி வந்து எந்த இடத்துலையும் அது சலசலப்பை உண்டு பண்ணிடக்கூடாது. செய்தி வந்து அது மேலோங்கி இது கீழே வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நீங்க இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை அவ்வளவு அதாவது எதிர்பார்ப்போடு அதை கூட்டியிருக்க. அப்பதான் எண்ணிக்கை வந்து உட்கார்ந்தோடனே எண்ணிக்கை எனக்கு உடனே வருது. 58 பேர் வந்தாச்சு, 62 பேர்ல. சார் சாதாரண விஷயமே இல்லை. அதாவது அதுல திட்டினவங்களும் இருக்காங்க, ஏச்சினவங்களும் இருக்காங்க, நீங்க குண்டக்கு மண்டக்க பேசினவங்க எல்லாருமே சேர்ந்து 58 பேர் ஒரே அரங்கில் உட்கார வச்சு ஒரு விஷயத்தை நம்ம பேசுவோம். இன்னும் 1 வருஷம் தான் இருக்கு, 1 வருஷம் தான் தேர்தல் இருக்கு எங்க அண்ணன் சொன்ன மாதிரி. ஆனா 58 பேரை உட்கார வச்சு என்ன வேணும், உங்களுக்கு என்ன வேணும், இதை பத்தி என்ன சொல்றீங்க? அதுல முக்கியமான ஒரு விஷயம், அதை இங்க வந்து சொல்லிட்டு பின்னாடி போய் ஒருத்தர் மாற்றி சொல்லிட்டு போயிட்டாரு. அது வேற விஷயம். யார்? நம்மால் தான், ஜெயக்குமார். அவர் என்ன சொல்லிட்டாரு, கூட்டம் முடிஞ்சிச்சு வெளியே வந்தோடனே வந்து ஒரு கண் துடைப்பு நாடகம் தான் சொல்லிட்டு போயிட்டார். ஆனா அவருக்கு தெரியல, அதாவது அவங்க கட்சி சேர்ந்து அனைத்து கட்சி கூட்டம் போடுற மாதிரி நினச்சிக்கிட்டார். இது வந்து தளபதி ஆட்சி செய்கிற ஆட்சி சேர்ந்து முடிவெடுத்த ஒரு அனைத்து கட்சி கூட்டம். அதில் இவங்க எடுத்த உடனே அவர் பேசுகிறார், யார்? ஜெயக்குமார் பேசுகிறாரு, தொகுதி மறுவரையறை நடந்தால் தமிழ்நாட்டிற்கு உள்ள 7.18% பிரதிநிதித்துவம் நீடிக்க வேண்டும் என்பதும், இது குறித்து பிரதமர் எழுத்து மூலமாக உறுதியளிக்க வேண்டும், அரசியலமைப்பு சட்டத்தை அதற்கேற்றபடி திருத்த வேண்டும் என்பதும் அதிமுக தரப்பில் சொல்லப்பட்டது. அது முதல்ல வரவேற்று பேசிட்டு இதை சொல்றாரு யாரு? ஜெயக்குமார். வெளியே போனவர் இது கண்துடைப்புட்டார். ஆனா அவர் பேசின உடனே முதல்வர் வந்து அதுக்கு பதில் சொல்றாரு, அதிமுகவின் சார்பில் நம்முடைய மாண்புமிகு ஜெயக்குமார் அவர்கள் ஒரு கருத்தை சொல்லி அதை ஏற்றுக்கணும்னு சொன்னது, அது ஏற்கப்படுகிறது. தொகுதி மறுசீரமைப்பின் காரணமாக நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டின் தற்போதைய பிரதிநிதித்துவ சதவீதமான 7.18 என்பதை எக்காரணம் கொண்டும் ஒன்றிய அரசு மாற்றம் செய்யக்கூடாது என்று இக்கூட்டம் வலியுறுத்துகிறது. இது அதிமுக சொன்ன திருத்தத்தை அப்படியே தீர்மானத்தில் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த கூட்டத்திலேயே அறிவிச்சு இதை வந்து வெளியிடுறாங்க. இப்போ வெளியே வந்து இவர் என்ன சொல்லிட்டாரு, இது வந்து கண்துடைப்புன்னு சொல்லிட்டாரு. ஆனா எங்க மூக்கொடைஞ்சிட்டாருன்னா, முதல்ல அவர் வாழ்த்தி பேசினார் இல்லையா, அதை என்ன பண்ணிச்சு செய்தித்துறை, அந்த வைத்தியநாதன் ஐஏஎஸ் தலைமையில் இருக்கிற டீமு அதை வெட்டி முதல்ல டிவிக்கு டெலிகாஸ்ட் பண்ணிட்டாங்க. டிவியில அதிமுக பாராட்டிச்சு வரவேற்றுச்சுன்னு செய்தி வந்துருச்சு. இவர் வெளியே வந்து இல்ல இது வந்து கண்துடைப்பு அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு உண்மையிலேயே அசியமாயிடுச்சு. அதை நான் சிஎம்க்கு சொன்னேன், நல்ல விஷயம் என்ன, அன்னைக்கு உடனே செய்தித்துறை வந்து இது பண்ணதுனால அவர் வெளியே வந்து அரசியலுக்காக அவர் சொன்ன காரணம் அது பொய்ன்னு வந்து நிறுவனம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அதை பாராட்டி சொன்னேன். அப்போதான் இந்த அந்த எல்லாரும் சேர்ந்து இந்த தொகுதி வரையறைக்கும் சரி மும்மொழிக்கும் நம்ம போராடணுங்கிற ஒரு ஒத்த கோட்டில் எல்லாரையும் கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு அவர் பாடுபடுறதை பார்த்தா உண்மையிலேயே கலைஞரை பார்த்த மாதிரி நான். ஏன்னா இப்போ அண்ணன் சொன்ன போற போக்கில் காந்தராஜன் சொன்னார் பாருங்க, பஞ்சு சவுத்துல ஒருத்தர் அடிச்சுக்கிட்டாரு, செருப்பு போட மாட்டேன்னு சொன்னவர் 4 நாள்ல செருப்பு போட்டுட்டாங்க. ஆட்சி போற வரைக்கும் செருப்பே போட மாட்டேன்னு சொன்ன ஆளு 4 நாள். அப்ப அந்த ஆளுக்கு முடிவு வந்துருச்சு, அடுத்த வாட்டி இவங்க ஆட்சியை கலைக்கிறாரா அப்படின்னு. அப்போ இன்னொருத்தர் அதுவும் அண்ணன் காந்தராஜன் போற போக்குல ஒருத்தர் இப்பதான் வந்தாரு, ஏபிசிடி கத்துக்குள்ள சிஎம் ஆகிறேங்கிறாரு. அது சிஎம்மாவே நடக்கிறாரு, பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் வந்து நான் தான் சொன்னேன், நேற்று யார்ட்டையும் சொன்னேன், கத்தின்னு ஒரு படம், அப்புறம் பீஸான்னு ஒரு படம். பீஸா தான் அது பாருங்க, சனியை மறந்து போச்சு, என்ன படம்? பீஸ்ட்.
பீஸ்ட்னு ஒரு படம். இது 2 படத்துலையும் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் தீவிரவாதிகளே வேட்டையாடுற மாதிரி படம். யார் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போய் இக்தார் கலந்துட்டார் ஐயா, அவர் கத்தியிலையும் பீஸு இந்த மாதிரி இதுலாம் அவர் வந்து வேட்டையாடுற மாதிரி. அது முஸ்லீம் தீவிரவாதிகள், அதாவது பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தீவிரவாதியை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இவர் வந்து மேலே தனியாக அந்த ராக்கெட்டாக ஏதோ ஒரு இளவு அதில் போய் அந்த உள்ளே இருந்து அவர் தூக்கிட்டு வந்து மறுபடியும் வந்து உட்கார வைப்பார். இப்போ திடீர்னு போனால் இக்தார் வந்து உட்காந்து கூழு குடிக்கிறார். என்ன பனையூர்லேருந்து ஒரே ஒரு முறை தான் வெளியே வந்திருக்காரு, ஆனால் சிஎம் ஆகணுங்கிறாரு. இப்போ இந்த பக்கம் போனீங்கன்னா பஞ்சு சவுக்கில் அடிச்சுக்கிட்டவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னார், எல்லோரும் பாஜகவுடன் கூட்டணி சேர்வதற்காக தவம் கிடைக்கிறார்கள்னாரு. நம்மால் ஒருத்தர் பாஜகவா நோன்னு சொல்லிட்டு இருந்தவர் கடைசி நேரத்தில் 6 மாதம் இருக்குல்ல கூட்டணிக்கு, அப்போ நாங்கள் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறார். அப்போ அண்ணன் சொன்ன ஒரு விஷயம், இந்த கூட்டணிங்கிற ஒரு விஷயம் பாஜகவும் மேற்படி எடப்பாடி கட்சியும் சேர்ந்துக்குது. ஏன்னா எடப்பாடி அவர் அந்த கட்சியை காப்பாற்ற ரொம்ப கஷ்டப்படுறாரு அவர். ஆனால் என்ன நான் ஒரு கணக்கு சொன்னேன்னா, இப்போ பாண்டியனை சொன்ன மாதிரி தான் ஒரு கணக்கு. எப்போ நாம் 1லேருந்து ஆரம்பிப்போம், திமுக கூட்டணி 1லேருந்து எத்தனை இப்போ ஒவ்வொரு ஆளுக்கு எத்தனை % ஓட்டு இருக்குன்னு ஆரம்பிப்போம். ஆனால் இங்கே பாஜக அதிமுக சேர்ந்தா -18லேருந்து ஆரம்பிக்கணும். ஏன்னா இந்த ஓட்டு இருக்குல்ல, இஸ்லாமிய ஓட்டு, கிறிஸ்தவ ஓட்டு, இந்த ஓட்டு அந்த ஓட்டுலாம் இருக்குல்ல, அதுக்கப்புறம் பகிர்ச்சி வச்சிருக்காங்கல்ல, அதை பூரா நீங்க மைனஸ்ல தானே ஆரம்பிக்கணும். இவங்க என்னைக்கு 1க்கு வந்து அதுக்கப்புறம் அங்க போகணும். அப்போ இவங்க சேரணும்யா, அப்பதான் நல்லது. ஆனா எந்த கேப்பும் விடாம இந்த இந்த கூட்டணிய பக்கபலமா வச்சுக்கிறது. இவ்வளவு தாராளம் கூடவே கூடாதுன்னு, இவ்வளவு தாராளம் அண்ணன் கூடவே கூடாது. நானா இருந்தேன்னா எப்பா ஏன இவ்வளவான இறக்கம். அப்போ ஒரு மனுஷன் இந்த மக்களுக்கான இந்த நல்லாட்சியை கொடுக்கணுங்கிறதுக்காக எவ்வளவு இறங்கி போறாருங்கிறத பார்க்கும்போது அவருக்கு வந்து எத்தனை முறைனாலும் நம்ம வந்து வாழ்த்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அதாவது கலைஞர் வந்து ஒரு முறை சொல்லியிருப்பார், நல்லா சொல்லியிருப்பார், ஸ்டாலின் என்றால் உழைப்பு உழைப்பு உழைப்பு. அது மாத்திரம் இல்லை, அவர் அதோட சேர்த்து என்ன சொல்றாரு, உழைப்பு என்றாலும் ஸ்டாலின், ஸ்டாலின் என்றாலும் உழைப்பு அப்படின்னு ஒரு இடத்துல முத்தாய்ப்பா சொல்லுவார். அந்த உழைப்பை இந்த பிறந்தநாள் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். பிறந்தநாளுக்கும் இந்த மும்மொழிக்கும் அந்த தொகுதி வரையறைக்கும் அவர் பாடுபட்டதை பார்க்கும்போது மறுபடியும் ஒரு கலைஞர் வந்து அப்படியே நம்ம முன்னாடி ஓடுற மாதிரியே அப்படியே நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். முத்தாய்ப்பா நான் சொன்னேன் இல்லைங்களா, அதாவது மாற்றாரும் போற்றும் மகத்துவ ஆட்சி. அந்த ஆட்சி எங்கன்னா, ஒன்று முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், எங்கள் அண்ணன் மாசண்ணன் சொன்ன மாதிரி அந்த சிறப்புகளை தெலுங்கானால வந்து அதிகாரிகள் வந்து எப்படி செய்வீங்கன்னு பார்த்துட்டு போய் அதை அங்கே வந்து வச்சுருக்காங்க. ஒன்று. அடுத்து இந்தியா கடந்தும் இத்திட்டம் கன்னடா அரசினால பாராட்டப்பட்டு அங்கும் இதை கடைபிடிக்கிறாங்க. 2. இங்கிலாந்து நாடும் அடுத்த மாதம் தொடங்கி தொடக்க பள்ளிகளில் காலை உணவு திட்டத்தை கொண்டு வரதா இப்போ ஒரு அறிவிச்சிருக்காங்க. அதே போல முதல்வருடைய மகளிர் திட்டம் மகளிருடைய 1000 ரூபாய் வழங்கும் திட்டத்தை புதுச்சேரி, கர்நாடகா, உத்தரகாண்ட் உட்பட பல மாநிலங்கள் அதை வந்து ஏற்றுக்கிட்டு அதை பின்பற்ற முனைந்திருக்கு. 2. அப்புறம் டெல்லி மாநில, இப்போ அண்ணன் போகும்போது சொன்னார், டெல்லி மாநிலமும் இப்போ அந்த தேர்தல் நடந்த பிறகு பாஜக வந்து ஒரு உறுதிமொழி கொடுத்துருக்கு, நாங்களும் வந்து பெண்களுக்கான உரிமை தொகை தருவோம்னு சொல்லிட்டு. அது நம்மளோட கூட தரேன்னு சொல்லியிருக்கான். அவன் கூட தரானா அல்வா கொடுக்குறானா அப்புறம் தான் தெரியும், அப்போ முன்னாடி பார்த்துக்குவோம். ஆனால் சொன்னது செய்கிற ஒரு அரசு நம்மளாக தான் இருக்கும். அடுத்து அண்ணனுடைய எங்கள் மாசோடைய கைங்கரியம், அதாவது மக்களை தேடி மருத்துவத்தில் இது வரைக்கும் 2 கோடி பேர் பயனடைஞ்சிருக்காங்க. அந்த 2 கோடி பேர் வந்து நம்ம திமுக கட்சியை சேர்ந்தவங்க, திமுக கூட்டணி கட்சியை சேர்ந்தவங்க எல்லாரும் இருக்காங்க. அதில் அதிமுக இருக்குது, பிஜேபி இருக்குது,
நீங்கள் வீணா போன கட்சிகள் எல்லாமே இருக்குன்னு வச்சுங்க. இந்த எல்லாரும் சேர்ந்து 2 கோடி பேர் பயனடைஞ்சிருக்காங்கன்னா இன்னும் எவ்வளோ பேர் பயனடையணும்? அப்போ அதே மாதிரி இன்னுயிர் காப்பகம் திட்டம். இந்த இன்னுயிர் காப்பகம் திட்டங்கிறது சாதாரணமாக செஞ்சு இதை செயலாக்குறது அந்த அந்த வீரியம் வந்து எங்கள் மாசு பண்ணுறதை நான் ரொம்ப ரசிச்சிருக்கேன் தொலைவில் இருந்து. ஏன்னா ஒரு 48 மணி நேரத்தில் அடிபட்டவனா 48 மணி நேரத்தில் அவனை வந்து உயிரை காப்பாற்றணுங்கிறதுக்கு அவங்க எடுத்துக்கிற அந்த முயற்சி இருக்குல்ல, இன்னுயிர் காப்பகம் திட்டம். அந்த திட்டம் எத்தனை உயிர்களை காப்பாற்றிருக்குங்கிறீங்க? எத்தனை உயிர்கள் சத்தம் இல்லாமல் இது பூராம நீ அக்கௌண்ட்ல சேர்றதோ இல்லையோ இதை காப்பாற்றின உயிர்கள் எல்லாமே நீங்க வந்து தளபதிக்கு நீங்க எப்பயும் பக்கபலமா நிற்பாங்கிற அந்த ஒரு அதாவது நான் அனுதினமா அதை சொல்லிக்கிட்டே இருக்கேன். நான் முந்தா நாள் இரவு பேசினேன். ஒரு ஆர்டிஸ்ட் இதுல விழுந்துறாரு, ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் பாத்ரூம்ல விழுந்துறாரு, தலை கீழே இருக்கிற நரம்பு கட் ஆயிடுச்சு. ஒரு மருத்துவமனை இல்லைங்க இது ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படிங்கிறாங்க. அண்ணன் சொன்னேன். அடுத்த நிமிஷம் தேரி ராஜன் சொல்லிட்டு நம்ம ஜிஹெச்சோடைய டீனு ராஜீவ்காந்தி ஜிஹெச்சோடைய டீனு லைனுக்கு வந்தார். அண்ணா நாங்கள் எல்லாம் ரெடியாக இருக்கோன்னே வந்திருக்காங்க. இது நம்மங்கிறனால இல்லை, அது யார் ஃபோன் பண்ணாலும் அந்த நான் போய் பார்த்தேன் நேற்று அந்த மருத்துவமனையில் அந்த ட்ரீட்மெண்ட்டை பார்த்தேன். அவரோட சொந்த ஒரு 30 பேர் இருக்காங்க. 30 பேருக்கு ஒரே மாதிரி ட்ரீட்மெண்ட். அப்ப அந்த இன்னுயிர் காப்போங்கிற அந்த திட்டம் இருக்குல்ல, ஏன்னா பெரியாரும் ராஜாஜியும் நம்ம வந்து ரொம்ப நண்பர்கள். ஏன்னா அரசியல்ல அவங்க வந்து எங்க காந்தராஜன் அந்த சப்ஜெக்ட் கேட்டாலே அவர் ஒரு பெரிய வகுப்பு எடுப்பாங்க. அவங்க 2 பேரும் அரசியல்ல வைரி, ஆனா நட்புல 2 பேரும் அவ்வளவு நட்பா இருந்தாங்க. ராஜாஜி இருக்கும்போது மருத்துவமனையில் இருக்கும்போது பெரியார் வந்து வீல் சேர்ல போய் கூடயே உட்காந்து நேற்றுக்கு இன்னைக்கு நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டு அது இறந்த பிறகும் கூடயே போனவர். அந்த நட்பு அப்படியே இருந்தது. அதே மாதிரி அண்ணாவும் காமராஜர், அதே மாதிரி கலைஞரும் எம்ஜிஆர். இந்த நட்பு பாராட்டின விஷயம் அவங்களுக்கு பிறகு ஒரு 25 வருஷம், அதாவது அப்படியே ஒரு கேப் இருந்துச்சு. எப்போ அம்மணி ஆட்சிக்கு வந்தாங்களோ அந்த 25 வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேப். இந்த அரசியலில் ஒரு என்னது ஒரு சகோதரத்துவம் இருக்காது, ஒரு நட்பு இருக்காது. ஒரு எதிரணியை பார்த்தா வந்து முறைச்சிட்டு இருக்கிற அந்த பாணி 25 வருஷமா தொடர்ந்தது. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. 2000 ராஜ்குமாரை மீட்டிட்டு வரும்போது ராஜ்குமாரை ஒரு இடத்துல வச்சிருந்தோம். அப்போ வந்து அந்த ஊரில் இருக்கிற பக்கத்து கிராமம் பெரிய ஆட்கள் எல்லாருமே வந்து அங்கே வந்து படம் எடுத்துக்கிட்டாங்க. ஏன் கூட படம் எடுத்துட்டாங்க. பெரிய பெரிய தலைவர்லாம் எடுத்துக்கிட்டாங்க. அதாவது அந்த ஊர் பெரிய அரசியல் தலைவர்லாம். கொஞ்ச நாளில் ஒரே ஒரு வாரத்தில் கொலப்பாக்கத்தில் அந்த அம்மா வந்து பொதுக்குழு நடத்துச்சு. ஏன் கூட படம் எடுத்தவன் அத்தனை பேரையும் கட்சியிலிருந்து தூக்கிடுச்சு. ஏன் நான் ஒரு ஆளுன்னு ஏன் கூட ஒருத்தன் படம் எடுத்தான்ல அவனை கூட கட்சியிலிருந்து எடுத்துருச்சு. அதாவது அதாவது எதிர்கட்சியில் இருக்கிறவன் யாரை பார்த்தாலும் அவன் வந்து அவ்வளவுதான் முடிஞ்சுது அப்படிங்கிறது ஒரு 25 வருஷமா இருந்துச்சு. அந்த 25 வருஷத்துக்கு பிறகு இப்பதான் பெரியாரும் ராஜாஜியும் அண்ணாவும் காமராஜரும் கலைஞரும் எம்ஜிஆரும் இருந்த அந்த தோழமை இப்பதான் அது வந்து எடுத்துருக்கு. எல்லாரோடையும் தோழமை கொண்டு எல்லாரையும் கூட்டு அரவணைக்கிற அந்த மாண்பு அந்த பண்பு இப்ப இருக்கிற முதலமைச்சருக்கு இப்பதான் அரவணைச்சு கொண்டு போற அந்த பண்பு இருக்கிறத நான் இப்ப பார்த்து, நான் இல்லை மேடையில் இருக்கணும் சரி உங்களுக்கு எல்லாருமே பார்ப்பீங்க. ஆக அரசியல் வேறு நட்பு வேறு அப்படிங்கிற ரீதியில இந்த ஆட்சி செய்கிற அன்பு அண்ணன் தளபதி அவர்கள் நீண்ட நெடுங்காலம் போர் என்றும் புகழுடன் வாழ எல்லோர் சார்பாகவும் நக்கீரன் சார்பாகவும் நக்கீரன் குடும்பம் சார்பாகவும் வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.